பள்ளிப்பாளையம் மாவட்ட மக்கள் நற்பணி சங்க தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ வந்து தலைவராக மாளிகை இப்போ இருந்தார். இப்போ என்னை வந்து 3 வருஷத்துக்கு தலைவராக இருக்க சொல்கிறாரு. அதன்படி உங்களுக்கு என்ன எப்படி தோணுதோ அதை ஆலோசனை பண்ணி நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நீங்களாம் சொன்னால் தான் அந்த விஷயத்த நான் கையில் எடுப்பேன். இல்லைனா அந்த விஷயத்த இதை செய்யுங்க பாய், இந்த செஞ்சால் இந்த சமுதாயப்படி கரெக்டாக இருக்கும், இதை செஞ்சீங்கன்னா அவங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிற பொறுப்பாளர் உறுப்பினர் அவங்களாம் சொன்னால் தான் அந்த விஷயத்த நான் அடுத்து நான் எடுப்பேன். இல்லைனா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களால் முடிஞ்சதை மட்டும் தான் எங்களுக்கு நான் செய்வேன். இல்லைனா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகேவா? பொருளாதார விஷயத்துலையும் சரி, இப்போ வந்து மாதம் மாதம் சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம கையில் கொடுக்கல, அது வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. அதனால அந்த சமுதாய பணியை மாளிகை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். அடுத்து மருத்துவ உதவி, அது கேஸு, பிளட்டுக்காக, இன்னொன்று அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவத்துக்காக எது தேவையோ அதை நம்ம அணுகணும். மற்றபடி காசு ஒரு மாணவர் இதுக்காக ஒரு யாருக்கு இப்போ பிரச்சனை, ஒரு ஸ்கூலில் அவங்களுக்கு நோட்டு புக்கு எது இல்லைனாலும் அதுக்காக செய்வோம். ஒருங்கிணைப்பாளர் அவர் ஜெகனன், அவர் என்ன ஒரு இப்போ ஒருங்கிணைச்சு எங்கிட்ட வந்து இதை செய்யலாம் பாய் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த செயல்படுத்துவோம். இப்பயே நல்லபடியாக சொல்லிக்கிறேன். உங்கள் பொருளாதாரத்தை எந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து எதுக்காகவுமே கேட்க மாட்டோம். இது நான் புதுசாக உங்களுக்காக நான் நியமிக்கிறேன்னு சொல்கிறதுக்காக சொல்லலை. எப்போவுமே நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் செய்வேன். தலைவர்ன்றது ஒரு பொறுப்பு தான். நீங்கள் சொல்கிறது தான் இங்கே எல்லாருமே தலைவர் தான். ஓகேவா? நான் வெளியே பள்ளிப்பாளைய ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தோடு எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். என்னுடைய பணியை சிறப்பாக நடத்தி முடிப்பேன் என்று நம்பிக்கை வைத்த நமது சங்க தோழர்களுக்கு அனைவருக்கும் எனது நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணியை நான் சிறப்பாக செய்து முடிப்பேன் என்று தெரிவிச்சுட்டேன். ரொம்ப நன்றி. பள்ளிப்பாளைய ஆட்ட மக்கள் சங்கத்தின் புதிய செயலாளராக என்னை நியமித்திருக்கிறார்கள். அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.